நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு அமைச்சர் என்ற முறையை விட ஒரு சகோதரனாக சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு பொறுப்புணர்வாக நாம் எடுத்துக்கணும். எல்லா அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அவங்க டிஇஓ சிஇஓ எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சியோடு இந்த மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்போ சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் வந்து நேரில் பார்ப்போம். அப்போ எல்லா நேரத்திலையும் இது வந்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டிக் கொள்கிறேன். உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டேன். அந்த பர்டிகுலராக அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துலங்க அந்த பேகை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைங்களாம் கூப்பிட்ட போது ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் பேக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஃபேன்சியான பேக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்க ஏற்கனவே பேக் வாங்கினதால இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்துலையும் ஒரு சில குழந்தைகள் அந்த பேகை வாங்கிட்டு இந்த பேக்ல இருந்த பொருட்கள், புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தாங்க ஏற்கனவே வாங்கின புது பேக்ல வச்சுட்டு போகும்போது ஒரு விளையாட்டா அந்த 2 பேக் அப்படி தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதை வந்து உடனே சில பேர் வந்து போட்டோ எடுத்து வீடியோல எடுத்து போட்ட உடனே சம்பந்தப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் நேரடியாக சென்று அப்படி வீசப்பட்ட பைகளை கூட எடுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது தேவைப்படாம இருந்திருக்கலாம். பட் அது இன்னும் நிறைய ப்ரிவிலேஜ் இல்லாத எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்க. அது உரிய முறையில் மற்ற குழந்தைகளுக்கு சென்று சேர்ப்பிக்கப்பட்டது. எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாமே சரியாக சமமாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதனால ஒரு இடத்துல அப்படி நடந்தது. சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு அது உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அந்த பைகளை வந்து பறிமுதல் செய்தாங்க.